வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை. ஆடி கிருத்திகை ஜூலை 20ஆம் தேதியா ஆகஸ்ட் 16ஆம் தேதியா? தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம். ஆடி கிருத்திகை அன்று முருகனை மனதார விரதம் இருந்து வழிபட்டால் நமது கர்ம வினைகள் நீங்கும் என்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் இந்த ஆண்டு ஆடி மாதம் 2 கிருத்திகையாக வருவது பக்தர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் எந்த கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஆடியில் 2 கிருத்திகை. வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றது. அதாவது ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20 மற்றும் ஆடி 31ஆம் தேதியான ஆகஸ்ட் 16 ஆகிய 2 நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இந்த 2 நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத மிக சிறப்பு மிக்க நாட்களாகும். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோவிலில் ஆகஸ்ட் 16ஆம் தேதிதான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை 20ஆம் தேதிதான் ஆடி கிருத்திகை விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது. எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது? ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20ஆம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதேசி திருநாளும் இணைந்த நாளில் வருகிறது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகிறது. இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். அதேபோல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது. அது மட்டுமல்ல, அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. இது முருகன், பெருமாள், பைரவர், சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது. இதனால் பக்தர்கள் 2 நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம். முடிந்தவர்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் 2 நாட்களிலும் விரதம் இருப்பது 2 மடங்கு பலனை தரும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வரும் கிருத்திகை தான் ஆடி கிருத்திகை என்றும் கூறுகின்றனர். அன்றைய தினம் காலை 8:27 மணி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:49 மணிக்கு ஆடி கிருத்திகை நிறைவடைகிறது. திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாள் உற்சவ விழாவாக ஆடி கிருத்திகை கொண்டாடப்படும். இந்த வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அஸ்வினி கிருத்திகையும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி பரணி கிருத்திகையும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகையும் கொண்டாடப்பட உள்ளது. மேலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் நாள் தெப்ப உற்சவமும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2ஆம் நாள் தெப்ப உற்சவமும், ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3ஆம் நாள் தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாதத்தில் தொடங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடித்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி கிருத்திகை நாளன்றுதான் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான் சூரனை அழிக்க சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதரித்தார். அதனால் தான் முருக பக்தர்கள் இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். வாழ்வில் எல்லா வளமும் பெறுவதற்கு கந்தனின் கடைக்கண் பார்வை போதும் என்பார்கள். அந்த கந்தனின் அருளை முழுமையாக பெறுவதற்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை வழிபாடு செய்தாலே போதும். மாதம் மாதம் வரும் கிருத்திகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள்
ஆண்டிற்கு 3 கிருத்திகையில் செய்தாலே போதும். ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, தை கிருத்திகை இந்த 3 தெய்வீக தினங்களில் முறையாக விரதம் இருந்து வழிபட்டாலே போதும். கந்தனின் பார்வை நம் மீது பட்டு எல்லா வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடி கிருத்திகையில் பக்தர்கள் அனைவரும் உள்ளன்போடு பக்தியோடும் தங்களது பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்துவார்கள். அன்றைய தினம் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் முதலியவற்றை பாராயணம் செய்வார்கள். பெரும்பான்மையானவர்கள் முருகன் கோயில்களுக்கு சென்று காவடி எடுத்தல், அலகு குத்துதல், அன்னதானம் செய்தல் முதலியானவற்றை செய்வர். மற்ற முருகன் கோயில்களை விட திருத்தணி முருகன் கோயில்தான் ஆடி கிருத்திகைக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முருகனின் 6 படை வீடுகளில் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், ஓமங்கள், தேர்பவனி ஆகியவை நடக்கும். இது தவிர நாடெங்கிலும் இருக்கும் முருகன் கோயில்களில் விழாக்கோலம் கொண்டிருக்கும். 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமான போற்றப்படுவது கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம். மற்ற மாதங்களில் விரதம் இருந்து வேண்டிக் கொள்வதை விட ஆடி மாதத்தில் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு உலகியல் துன்பங்களில் இருந்து மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும். ஆடி கிருத்திகை விரத பலன்கள். ஆடி கிருத்திகை விரதம் இருந்து வழிபட்டால் ஞானம், ஆரோக்கியம், வெற்றி, செல்வ வளம் கிடைக்கும். உறவுகள் பலப்படும். கிரக தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கும். வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், தீமைகள், தடைகள், நோய்கள், கடன்கள் அழியும் என்பது நம்பிக்கை. இந்த முறையில் விரதம் இருந்து தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.